கல்யாணத்துக்கு அப்புறம் நீ மாடர்னாவே இருக்க மாட்டேங்கிற. ஏய் மல்லுவேட்டி, சீ, ரெட் பிரேக். குட் மார்னிங். மண்ணுவேட்டி, வாயா. என்ன இது கையில? காபி. இது எதுக்கு நீ எடுத்து வர? சர்வெண்ட் எல்லாம் செத்து போயிட்டானா? 20 வருஷம் வாயே பேசாத ஒரு சர்வெண்ட் இருந்தா அவளை தான் அடிச்சு துரத்தி விட்டுமே. யார சொல்ற? என் வைஃப், உன் மாமியா. ஓ, கரெக்டா தான் சொல்ற. நல்ல ஆளியா நீ. காலையில எந்திரிச்சு இன்னும் பல்லு விளக்கல. அது மட்டும் இல்ல, பாத்ரூம் போய் குளிக்க கூட இல்ல. பைப்பை திறந்தா காத்து வருது, சுவிட்ச போட்டா லைட் எரிய மாட்டேங்குது, ஃப்ரிட்ஜ் ஃபங்க்ஷன் ஆக மாட்டேங்குது, ஏசி ரிப்பேரா இருக்குது, ஏர் கூலர் வந்து எலி வருது. வாட் இஸ் த மேட்டர்? கரண்ட் இல்ல. ஏன் கரண்ட் இல்ல? 3 பேஸும் போயிருச்சு. 3 பேஸும் போயிடுச்சு. எந்த பேச வச்சு நீ சொல்ற? வெக்கமா இல்ல உனக்கு? ஒரு மாப்பிள்ளை எப்படி பேசுறது தெரியல. இப்ப நான் எப்படி குளிப்பேன்? மாப்ள, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அந்த ஸ்விமிங் பூல்ல குளிச்சு அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஆமாங்க, நம்ம 2 பேரும் சேர்ந்து குளிக்கலாங்க. எது ஸ்விமிங் பூல்? அதுவா? சாக்கடை கொண்டாந்து ரொப்பி வச்சிருக்கான். கூவாத்துக்கு பிரான்ச் ஓபன் பண்ணிருக்கான். இன்றைக்கு காலையில போய் பாக்குறேன், 2 தவளை அதோட பாப்புலேஷன் கூட்டிக்கிட்டு இருக்காங்க வச்சு. அப்படியா? ஐயோ, அத நான் பார்க்காம விட்டனே. இதுல எல்லாம் நல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டு. ஆனா மாப்பிள்ளை குடிக்கிற தண்ணிக்கு என்ன பண்ணுவான்னு யோசிக்காத. இல்ல மாப்ள, அப்பளோ வாட்டருக்கு போன் பண்ண 4 ஹவர்ஸ் ஆகுங்கறானே. 4 ஹவர்ஸ் அவ்வளவெல்லாம் இந்த பாடி தாங்காது. அப்ப இந்த வாட்டர்ல குளிங்க. இந்த வாட்டர்ல குளிச்சா 1 செகண்ட் தாங்க மாட்டேன். நேரா கூட்டி அப்போலோ ஹாஸ்பிடல் ஐசியூல வச்சிர வேண்டியதான். போன் பண்ண ஆம்புலன்ஸ் வருது. என்ன மாமா, வீட்ல 2 பொண்ணுங்க இருக்குங்க, ஆளுக்கு ஒரு குடத்தை கொடுத்து போய் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்ல வேண்டியதானே? ஐ கவர்மெண்ட் சர்வெண்ட், வாட் நான்சென்ஸ் யூ ஆர் டாக்கிங். அவன் என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா? அவனையும் அவன் வைஃபையும் வேணா தெருவா பக்கெட் எடுத்து போய் தண்ணி பிடிக்க சொல்லு. இவன் எதுக்கா என் வைஃபை கூப்பிடுறான்? இத பார், அவ யார் தெரியுமா? மல்டி மில்லியனர் சந்தோஷோட ஒரே வைஃப். கோன் பனேகா குரோர்பதி கம்பெனி. அதெல்லாம் வேணாம், பேச்சோட இருக்கணும். மாப்ள புடி. இத பேசிட்டு திடீர்னு அடிக்க வந்தா என்ன அர்த்தம்? தண்ணிக்காக நீங்க நடுவு சண்டை போட வேணாம். நானே குடத்தை எடுத்து போய் தண்ணி பிடிச்சு வந்துறேன். குட் ஐடியா. சைக்கிள் கேப்ல என்ன சர்வர் ஆகிட்டியே. ஐயோ, என்னாச்சு? கால உடைச்சிட்டீங்களே. பிரெஞ்ச் ஆயில் எங்கப்பா? கெட் பேக், கோ இன்சைட், கோ. அந்த வெண்குஷ்டக்கார உங்க அப்பா தண்ணி எடுக்க அனுப்புறாண்டி. பாவமா இருக்குடி. நம்ம வேணா போய் 2 குடம் தண்ணி எடுத்துட்டு வரலாமா? என்ன பேசுறீங்க? அந்த ஆள் தான் அடிக்கடி கவர்மெண்ட் சவட்னு உங்களை கேவலமா பேசிட்டு இருக்கா. எப்ப பார்த்தாலும் நான் மல்டி மில்லியனர் ஜிங்கு குதிக்கிறா. இப்ப நீங்க தண்ணி எடுக்க போனா இன்னும் உங்களை கேவலமா பேச மாட்டா. நீங்க பேசாம வாங்க. இன்னொரு கூட முடியா? சும்மா இல்ல. அதெல்லாம் முடியாதுமா. ஆளுக்கு ஒரு குடம் தான். நம்மளே லைன்ல நிக்க சொல்லுவானுங்களோ? சேச்சே, நாம இந்த ஏரியா விஐபி இல்லையா? குடத்தை கொடுத்தோம்னா புடிச்சே கொடுத்துருவானுங்க. ஹோட்டல் மெட்ராஸ் லாரி கடையில் நிக்குது. நான்சென்ஸ். தல்லே 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 தல்லே. பணம் கொடுக்கறவெல்லாம் இங்க வச்சுக்காத. போ. முக்காடு அவசரம் போட்டுக்கிட்டு 3 குடத்தை எடுத்துக்கிட்டு ஆட்டிட்டு வந்துட்டேன். என்ன போய் லைன்ல நிக்க சொல்றியா? நான் யார் தெரியுமா? யாரு? ஆமா, பாரு இது. நாங்க பார்க்காத பாருனா. போயா. குடத்து கொடுமா. கொஞ்சம் சிஸ்டர், கொஞ்சம் தள்ளிங்க. யோ, நாங்கலாம் லைன்ல இருக்கறோம். நீ பெரிய இவன் மாதிரி நல்லா போறியா? வாய் அந்த பக்கம். ஐயா, சே. சொந்த வீடுல அவங்களுக்கு எல்லாம் தனி லைன் போடுங்கப்பா. யோ, தூங்கிட்டு இருக்காம நகரியா? சும்மா இல்லையா? ஒத்துச்சு, போ போ போ. போ போ. இருப்பா. அட இருப்பா. யோ, தண்ணி காலியாச்சே, போங்கயா. இது தண்ணி இல்லையா? ஏமா போடா. ரைட். அட போடா, வண்டி எடு. ரைட். மாப்பிள்ளைங்க லூஸ் தரமா கத்துவானுங்களே. சிஸ்டர், 1500 கட்டணம் கூட கொடுத்துறேன். மாப்பிள்ளைங்க பாத்ரூம் இருக்கானுங்க. ஒரு கூட தண்ணியாவது கொண்டு போனதா வெளியிலேயே வர முடியும். அந்த ஆளு அங்கேயே இருக்க சொல்லு. அம்மா, அட போவியா? எவ்வளவு வேணா தரமா? பணத்தை மர காட்டுறியா? மூஞ்சே பாரு, மூஞ்சே நல்லா. லட்சுமி, மாமா தண்ணிக்காக ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு போய் கொடுங்களே. நீங்க சும்மா இருங்க. யாரை பார்த்து பரிதாபப்படணும்னு உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு தானே முதல்ல தண்ணிக்காக ரோட்டுக்கு வந்திருக்காரு. இனிமே சாப்பாட்டுக்கு மத்த எல்லா விஷயத்துக்கும் வந்துருவாரு. பட வேண்டியது நிறைய இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க பரிதாபப்படாதீங்க. வாங்க. தண்ணி திருட வேண்டியது. விடியா, இதான் நீ பாருல இருந்த லட்சணமா? தண்ணிய திருடுற. மூஞ்சிய பாரு, மூஞ்சிய. வந்துட்டாங்க. மாமா, என்ன மாமா தண்ணி? டேய், நீ என் வீட்டுல பிச்சை எடுத்து வளர்ந்தவன், நீ எனக்கு பிச்சை கொடுக்குறியா? போடா போடா. தண்ணி எல்லாம் போனா ரணகலம் தான். வராம்பாரு உங்க அப்பா அண்ணக்காவடி மாதிரி. பல்லு கூட வளர்க்காம கிளம்பிட்டா. பவுடர் வந்தா. ஏய் மாமா. மாப்ள தண்ணி எல்லாம் பாத்ரூம்குள்ள உட்கார்ந்தீங்க. அப்புறம் எப்படி வெளியில? அப்படியே வா. ஐயா, இந்த மேட்டர்லாம் உன்கிட்ட கேட்டனா? ஒன்லி வாட்டர் தானே கேட்டேன். பழனிக்கு காவடி தூக்குற மாதிரி காலி கோடத்தோட அலைஞ்சிட்டு இருக்கற. எங்க போச்சு வாட்டர்? இல்ல மாப்ள, கார்ப்பரேஷன்கார தண்ணி தீந்துருச்சுடா. பின்னாடி ஒரு அடி பைப் இருக்கு. அதுல வாசல் போயிருச்சு. ஒரு வாசல் வாங்கி மாட்டி அடி நடிச்சு கொண்டு வந்துறேன். அடி பம்பு, வாட்டர், கிரீஸ். சே,
முனிசிபாலிட்டி வாட்டர்ல குளிக்கிற பாடியா இது? என் பர்சனாலிட்டி என்ன ஆவறது? இத பார், இதெல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகாது. நீ உடனே வீட்டுக்கு போய் கரெக்ட் சர்வெண்ட் ஸ்விமிங் பூல் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வை. நான் போய் அடையார் பார்க்ல ஸ்டே பண்ண போறேன். ஐயோ மாப்ள, இவ்வளவு பெரிய வீட்டை வச்சுட்டு பார்க்ல படுத்தீங்கன்னா அங்க நாய் இருக்கும், துரத்தி கடிக்கும் மாப்ள. அவர் தொப்புல சுத்தி பாருங்க. ஐயோ, மூளையே இல்லாம மேல் மாடியை வேக்கண்டா வச்சிருக்கான் உங்க அப்பன். வீட்ல டார்ச்சர் கொடுக்கறான், தெருவுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்கறான். அடையார் பார்க்ன்றது பார்க் இல்ல மேன், அடையார் பார்க்ன்றது ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல். அங்க நான் போய் ஸ்டே பண்ண போறேன். வெரி குட், நம்ம ஸ்டேட்டஸ் கரெக்ட்டா இருக்கு மாப்ள. வண்டிக்குள்ள ஏறு மாப்ள கம் ஆன் மாப்ள. மாப்ள காட்றேன், மாப்ள நானே கொண்டு வந்து காட்றேன். போ போயா. மாப்ள மத்தியானம் லஞ்சுக்கு என்ன மாப்ள பண்றோம்? இந்த வலது கண்ணை பொரிச்சு வை, வந்து சாப்பிடுறேன். டிரைவர் வண்டி எடு. ஐயோ பிரேக் அடிக்கோ. யாரா அவன்? குட்டாள். ஓ மாப்ள, என்ன மாமா? அதுல மாப்ள பைப்புக்கு பக்கத்துல போன தண்ணி தீர்ந்துச்சுடா. அது சரி, மூஞ்சில உருப்படியா இருந்தது கண்ணு ஒண்ணுதான், அது என்னாச்சு? குத்திட்டார். குத்திட்டாரா? மாப்ளையாச்சே. சொல்லு. அப்பா, நாங்களும் அதே ஹோட்டல்ல போய் தங்க போறோம். அவங்களுக்கு போன் பண்ற மாதிரி எங்களுக்கும் போன் பண்ணுங்க, அவங்க வரும்போது நாங்களும் வரோம். Sit down. ஐயோ, உங்க அப்பனுக்கு அறிவே கிடையாது. போகடா. ஏய், இந்தா அம்மா சாப்பாடு போடுற, எல்லாம் நல்லா சாப்பிடுங்கடி, அப்பதான் சீக்கிரம் பெருசாக முடியும். அருமையான மணல், அழகான கடல், ஆரோக்கியமான காற்று. இந்த மாதிரி நேரத்துல மட்டும் என் ஜெனிபர் என் கூட இருந்தான்னா, ஐயோ நேரம் போறதே தெரியாதே. அன்பே, நீ எங்க இருக்க? என் செல்லம், என் குஞ்சு. ஆ, என்ன ஜெனிபர் மாதிரி இருக்கு? அடியே சரோஜா, ஜெனிபரே தான். என்ன பிச்சைக்காரி மாதிரி கன்றாவியா இருக்கா? அம்மா போடுற, வாரி வாரி சாப்பிடுங்க. குஞ்சு செல்லம், பண்ணிய கொஞ்சா சுத்தி பண்ணியா தெரியுது. பாரின்காரி மாதிரி நம்மகிட்ட வந்தா கெட்டுப்பே வேறையாவில் இருக்கு. ஐயோ, என் செல்லம், என் தங்கம், என் ராஜாதி, உங்க குடிக்கிறியாடி தங்கம்? இரண்டு மனம் வேண்டும், இறைவனிடம் கேட்பேன். நினைத்து வாழ ஒன்று, மறந்து வாழ ஒன்று. பரவாயில்லையே. ஏன் மறைக்கிற? சரி, நீ ஃபாரின் பண்ண தானே கல்யாணம் பண்ண போற? ஆமா. அப்ப வெளிநாடு தானே மறுமண போற? அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போக வரணும்ல. குடிக்கிறதுல என்ன கவலை பண்ணிக்க மாட்டா? அட்ரா. எனக்கு வேணாம். அப்புறம் மாமனார் வீட்டு பாத்தியா? பார்த்தேன். இப்படி வீடு நல்ல பெருசா இருக்கு. வீடா? யமுனா நதிக்கிற ஓரத்துல இருக்க தாஜ்மஹால் மாதிரி இருக்கு. எங்க அப்பா ஒரு 10-15 கார் நிறுத்தலாம் சொல்லு. கார் அதுக்கு லாரியா நிப்பாட்டலாம். லாரி இருக்கிற ஏத்துறதுக்கு இறக்குறதுக்கு தான். என்னத்தை ஏத்துறாங்க, என்னத்தை இறக்குறாங்க? அதான் பண்ணிய பண்ணி இறக்குறாங்க. அப்பா, நம்ம ஏமாந்துட்டோப்பா, மோசம் போயிட்டோம். அவ பண்ணி மேய்க்கிறவப்பா. ஐயே, குட்டி குட்டி பண்ணிய வாங்கி கூபத்துல விட்டு வளர்த்து பெருசானவன்னு இடம் போட்டு விக்கிறாங்க. ஐயோ, ஆனா அன்னைக்கு அவ கவுன் போட்டு வந்தாலும் பேசும்போது ஃப்ளோரை நோண்டி நோண்டி நோண்டின்னு கேவலமா ஒரு லாங்குவேஜ் சொன்னாலே அப்பவே நினைச்சேன்டா. அப்பவே கை கிளம்ப பிடிக்க வேண்டியதானே நீ? போடா, கூடவே சுத்தின கூறு கிட்ட போய் நீ உனக்கு தெரியாத நாயப்பரா கண்டுபிடிக்க முடியும். சரி சரி விடுறா. ஆமா, உங்களுக்குள்ள ஒண்ணு கசமசாலா ஆகல? அதுக்கு முயற்சி பண்ணதான் பார்த்தேன். வாடை ரொம்ப ஓவரா இருந்தோன்னு வந்துட்டேன். ஒண்ணும் ஆகலையில? சரி விடுறா, மறந்துலடா மறந்துல. சரி, இனிமே நான் குடிக்கலப்பா. ஏன்? ஏன்டா மறக்கிறது? அடா, நான் உனக்கு வெள்ளக்காரி பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்டா. எப்படி இருந்தாலும் நீ வெளிநாடு தானே மறுமணா போற? ஆமா. அடிக்கடி மாமனார் வீட்டுக்கு போக வருவீல? ஆமா. அப்ப குடி தில்ல உனக்கு கேவலம் நினைக்க மாட்டானா? எப்படி புள்ள வளர்த்துற பாரு, என்னையில கேவலம் நினைப்பா? அடா கரெக்டா சொன்னப்பா. அடி அப்படியே. நாத்தம் முடிச்சவளா இருந்தாலும் ஆளு அழகா தானே இருக்கா. அவளை போய் மறக்க சொல்றான் இந்த கிழமை. நீ தானே லிங்க் பண்ணி விட்ட. வாங்கடா, அங்க போய் பேசிக்கலாம். அழகுறா லட்சணமா அழுது துளையா. விடுறா, பண்ணி மேய்க்கிற போன போயிட்டு போற. லண்டன் ரேஸ் கோர்ஸ்ல குதிரை மேய்க்கிற ஒரு வெள்ளக்கார இருக்கானா, அவன் பொண்ணு ரொம்ப லட்சணமா இருப்பாளா, அவளை பேசி முடிச்சிருவோம். பெத்த அப்பையும் கூட பார்க்க மாட்டேன். எப்ப பார்த்தாலும் மேய்க்கிற குடும்பத்தில பொண்ணு பாக்குறியா? ஜாதகத்துல அப்படி இருக்கு போல இருக்கிற. இந்த பொண்ணு வேணாம். சொன்ன கேள்ற. அப்பனும் மகனும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாரு. அப்பா, அங்க பாரு அவளோட அழகு. என்னடா தடியோட வரானுங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதாவது தப்பு தானே பண்ணிட்டியா? ஐயோ, நான் ஒரு தப்பு பண்ணலப்பா. அவளை பார்த்து நான் ஆசைப்பட்ட பத்தியா, அதான் நான் பண்ண தப்பு. என்ன ஆள விடு. தனியா விட்டு போற. நையா, மாப்பிள ஓடுற நைனா பாத்துக்கிட்டு இருக்கறியா? போய் புடியா. டேய் வாடா. இரு வந்து கவனிச்சுக்கிறேன். டேய்
யோ யார் யாரீங்களா? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறேன். நான் தான் உன் சம்பந்தி. சரி யோ இதுக்கு நீ லுங்கி கட்டாம விட்டுக்கலாம். அவுத்துறியா? சரி யோ என்னையா ஸ்லம்மே கோஷ்டியா வந்திருக்கீங்க? என்ன விஷயம்? தேரா பண்றா தொலைச்சு போடுவா போயா. யாரையா வெள்ள போசுன? டேய் டேய் இருடா பேசி தீர்த்துக்கலாம். சாமான் செட்லாம் உள்ள வைடா. என்னையா என்னையா பேசிட்டீங்களா? என்னவா? ஏயா உன் பையன் என் பொண்ணோட பழகிட்டு ஏமாத்திட்டா விட்டுருவோமா? கல்யாணம் பண்ணி வைக்கதாயா வந்திருக்கோம். ஆய மூடியா. உன் பொண்ணு தான் என் பையனை ஃபாரினர் சொல்லி ஏமாத்திருக்கா. ரெண்டுக்கு டேலி ஆயிருச்சு. 10,000 15,000 தர வாங்கிட்டு ஹாப்பியா போங்கயா. தொலைச்சிரும் தொலைச்சு. பெரிய பெரிய ஆளுகளா நிக்கிறீங்க. கார்பரேஷன் ஸ்கூல்ல 8ஆம் கிளாஸ் படிப்பான் போட்டுருக்கு. அவனோட அடிக்கிறீங்க. இப்ப பெரிய ஆள் அடிக்கணுமா இல்ல பெரிய ஆள் அடிக்கணுமா? சொல்லியா சொல்லியா? முதுகுடா. மாப்பிள வந்தாச்சு. பாப்பாவை கூப்பிடுங்கடா சீக்கிரம். மாப்பிள வந்தாச்சு. டேய் ஏன்டா 10 நாளா என் பொண்ணை வந்து பார்க்கல? அவள உனக்கு பிடிக்கலையா? சும்மா இருக்கியா? பிடிக்கிற கண்டியெல்லாம் இல்ல. என்ன ஏன் அப்படி ஏமாத்தனா? எதுக்காக எல்லாம்? காசுக்காக தானே? டேய் உன் பணத்தை கொண்டு போய் உடப்புல போடுறா. என் பையன் வந்து சொன்னான் உங்க அப்பா உனக்கு ஃபாரின் பொண்ணா பாக்குறதா. அதனால தான்டா என் பொண்ண ஃபாரின் காரியா நடிக்க வச்சேன். உனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக. சும்மா இந்த ஆள்கிட்ட என்ன வேணா பேச்சு? புடியா மாலியா? தாலி வாங்கி மச்சான். போடு. புடியா சொக்காயா? புடி நைனா? புடியா தாலியா? தாலி வாங்கி. புடியா. கட்டியா என் கைத்துல. தாலியில சிக்கெடுக்கிற பார்த்து தாலி கட்டிட்டு போட்டுருக்கேன். இந்த சந்தர்ப்பத்தை விட வேற சந்தர்ப்பம் கிடைக்குமா? இல்ல இந்த மாதிரி சக பார்த்தா வேற பொண்ணு உன்னால பார்த்து கட்டி வைக்க முடியுமா? நம்ம சரியா வராதுடா. கோவத்துல பண்ணி மேய்க்கு விட்டுருவாளுடா. டேய் ஃபர்ஸ்ட் நைட் எல்லாம் பழகி போயிரு விடு. டேய் என் உயிரே போனா உன்னை தாலி கட்ட விட மாட்டேன். அப்ப உயிரை எடுத்துருங்கடா. எடுங்கடா. ஏதா இருந்தாலும் தாலியை கட்டலவன பண்ணி தொலைங்கடா. இல்லன்னா கல்யாணம் நின்னு போகும். யோ துட்டு வாங்கல. அடியா மாரத்த அடியா. அடி அடி. ஏய் 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 நிறுத்துங்கடா. டேய் சீதனமெல்லாம் எடுத்துட்டு வாங்கடா. சீதனத்தை சம்பந்தி கையில கொடுங்கடா. சம்பந்தி இருங்க. சம்பந்தி வழக்கமா எங்க பரம்பரையில 2 குட்டி தான் சீதனமா கொடுப்போம். நான் அடிக்கிறீங்களா? ஏதோ இது கொஞ்சம் பெரிய இடங்கிறதுக்காக 8 குட்டி கொடுத்துருக்கோம். இன்னும் ஒரு செனப்பண்ணி இருக்கு. ஸ்கேன் எடுத்து பார்த்தோம் 12 குட்டி போடுவான். அதையும் கொடுத்துடுறோம். ஆனா மாப்பிள நீங்க கண் கலங்குறீங்களோ இல்லையோ என் பொண்ண கண் கலங்காம வச்சு காப்பாத்தணும். இதே மாதிரி 7 மாசத்துல என் பொண்ண நீங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கணும். ஓகே மாமு. தயாரா இருங்க. வாங்கடா போலாம். வாங்கடா. இன்னும் சென்ட் சுமல் மாறுதே. இந்த மாதிரி சென்ட் நான் ஃபாரின்ல வாங்கலையே. அப்பா பண்ணிடா பண்ணி. ஐயோ பண்ணி குட்டி. படியெல்லாம் பண்ணி. ஏய் ரெட் பிரேக் பண்ணாங்கட்டி. என்ன செக்யூரிட்டி வச்சிருக்க வாசல்ல? ஏசி ரூமுக்குள்ள பண்ணி குட்டி ஓடுதியா? இங்க பாருங்க மாப்ள. சென்டர் ஹால்ல ஒரு பண்ணையே நடக்குது. இதெல்லாம் யாரு? யார் இது? இந்த பேசுறான். இதுக்கு முன்னாடி எங்க பாத்துருக்கேன். அன்னைக்கு பாத்தியே அவதான் இவ என் பொண்டாட்டி. இப்பதான்ப்பா தாலி கட்டினேன். கட்டிட்டியா? அட பாவி, அன்னைக்கு டயானா ஃபேமிலி ரேஞ்சுக்கு விட்டாலடா ரீலு. கடைசில பார்த்தா பண்ணி ஓட்டுற ஃபேமிலியாடா இது. என்ன பண்ண சொல்ற? நான் கூட தான் ஏமாந்தேன். இப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலையா? நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கடா. நான் இதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணனும்? நான் யார் தெரியுமாடா? மல்டி மில்லியனர். 5 crores போட்டு இந்தியாவுல பிசினஸ் ஃபாரின் கிளப் ஸ்டார்ட் பண்ண போறடா. இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி பண்ணி ஃபேமிலியோட நான் அசோசியேஷன் வச்சுக்குவேனா? என் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது? நான் போறேன்டா. போடா. நீங்க எதுக்கு போனா? டேய் போடா வெளிய. ஏய் சாகடா. அன்னைக்கு என்ன சொன்னேன்? இந்த காஸ்ட்லியான மார்பிள் நோண்டி போட்டு கிரானைட் போடணுமா? எதுக்கு? உன் பண்ணியல ஸ்கேட்டிங் பண்ணுங்க. போடி வெளிய. டி போட்ட டா போட்டுவே. ஆமா அப்படி போடு மச்சான். யோவ் இந்தாயா உட்டா ரொம்ப ஓவரா பேசினே போற. தபார் உன் துட்ட நீயே வச்சு அழுவு. என் புருஷனை காப்பாத்துறதுக்கு எனக்கு தெரியும். நீ வா மச்சான். செல்வா சுப்பிரமணிய மகி அன்னைக்கு மாடர்ன் Dress போட்டு வந்து நின்னப்பவே ஒரு கெட்ட வாடை அடிச்சிதியா? இல்ல. ஆனா நீ பக்கத்துல இருந்தனால உன் பாடியில இருந்து அந்த ஸ்மெல் வந்ததுன்னு தப்பு கணக்கு போட்டய்யா. விடுமாவள அதுதான் போயிருச்சுல. அதுக்கு போலாம்யா. ஆனா அந்த பேட் ஸ்மெல் போகுதா பாத்தியா? பேட் ஸ்மெல் போகுதா? முதல்ல A1 ஃபினாயில் போட்டு கிரவுண்ட வாஷ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீ வந்து ஃபேஸ் பண்ணு. கையோடியா. ஏய் பண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணு. அவன் இதுக்கு அந்த பண்ணிகளே பெட்டர். சை குழந்தைங்களா ஒருத்தங்க இடிச்சுக்காம ஐயோ ரோட்ல எல்லாம் பண்ணி வச்சிட்டு வரானே. கர்ம. ஏய் பாத்து பாங்க. குளில உளுத்துறாதீங்க. ஓரியா. அப்படி கர்மத்தில நான் மேய்க்க மாட்டேன். கர்ம பிடிச்சதுன்னு சொல்லக்கூடாது. தப்பு. இதெல்லாம் நம்ம குழந்தைங்க. ஏய் தியாகு அங்க போகாதடா. அங்க ஆயிருக்கும். டேய் மனோகரா செல்வா என்னடா அம்மா வர்ற. ஹாய். உங்க பணக்கார வேஷத்தை எல்லாம் கழிச்சிட்டு வந்து வேலைய பாரு. ஏய் யார பார்த்து வேஷக்காரங்க?
ஏண்டி இதே ரோட்ல எத்தனை தடவை ஃபாரின்காரி மாதிரி வேஷம் போட்டு வந்து என்னைய மோசம் பண்ணிட்டு இப்ப என்ன வேஷக்காரங்கறியா? இப்பதாண்டி தெரியுது உன் சுய ஒரு ஒண்ணான்னு. இத பாருங்க, பழசு எல்லாம் எதுக்கு கிண்டி கிளறிட்டு, நடந்தது என்னமோ நடந்து போச்சு, அதுக்காக தாலியும் கட்டியாச்சு. இப்ப நம்ம 2 பேரும் புருஷன் முண்டாட்டி வாங்க போலாம். உன் வீட்டுக்கு நான் வர மாட்டேன். என் வீடு என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? உங்க கதையை எடுத்து விட்டா நாரி போயிடு நாரியா. என்ன எங்கத சொல்லி பொண்ணு இருந்தா சொல்லுங்க, பொண்ணு இருந்தா சொல்லுங்க. தெரு தெருவா தாலியும் கைமா அலைஞ்சது, கக்கூஸ்காரி காரி துப்புனது, வேலைக்காரி கிட்ட விளக்கமா தட்டி வாங்கினது, பஸ் ஸ்டாண்டா சுத்தினது, இந்த கதையெல்லாம் எனக்கு தெரியாது நினைச்சீங்களா? சரி, 1000 தான் இருந்தாலும் நீங்க என் புருஷன், என் கழுத்துல தாலி கட்டிட்டீங்க. உங்களை நான் ரொம்ப கேவலமா பேசக்கூடாது. இத பாருங்க, ஏற்கனவே என்கிட்ட 10 பண்ணி இருக்கு. இல்ல, நம்ம கிட்ட 10 பண்ணிங்க இருக்கு. எங்க அப்பா இன்னும் ஒரு 10 பண்ணி தரேன்னு சொல்லிருக்காங்க. மொத்தம் 20 பண்ணிங்க. இத வச்சு உங்களை நான் காலம்பூரா கண்கலங்காம காப்பாத்துறேங்க. வாங்க ராசா, ராசா. ஒடி பண்ணி மேய்க்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் பண்ணி பண்ணிக்கிட்டே இருக்க. பண்ணி முடியே திருநாள் அந்த புத்தி உனக்கு வருது. இத பாருங்க, இன்னொரு தடவை அப்படி சொன்னீங்க கேட்டுக்கோ. 1000 தடவை சொல்லுவேன்டி. மாநாடு போட்டு சொல்லுவேன். பண்ணி மேய்க்கிறவளே, பண்ணி மேய்க்கிறவளே, பண்ணி மேய்க்கிறவளே. கம்பக்கிற போற இங்க பாரு. புது மாப்பிள்ளை அடிக்காதமா. மச்சான் என்ன 2 பேரும் மாலை கழுத்தமா நடுரோட்ல நின்னு சண்டை போட்டு இருக்கீங்க? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? 2 பேரும் கல்யாணம் ஆயிப்போச்சா? கல்யாணம் ஆனதுதான் பிரச்சனைப்பா. மஞ்சக்கத்துல இருக்க ஈர இன்னும் காயல, அதுக்குள்ள கட்டின பிரச்சனை கம்பர் தடிக்க வர்றான். என்ன தங்கச்சி இதெல்லாம்? என்னென்ன நீங்க, நான் எதுக்காக அப்படி செஞ்சேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசுங்க. இந்த மனுஷனுக்கு ஒரு காலனா காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல. சரி, நானா ஒரு தொழிலை செய்யலாம்னு சொன்னா அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இப்படி எல்லாம் செஞ்ச ஒரு பொம்பளை கோவம் வராதா? பண்ணி மேய்க்கிறதுனா அவளை கேவலமா? மாப்ள, ஆடு மேய்க்கலாம், மாடு மேய்க்கலாம், கேவலம் பண்ணிய மேய்க்க சொல்றாயா? மாப்ள, எந்த தொழிலா இருந்தானே இத பார், பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது. அப்படி உனக்கு கருப்பு பண்ணி வளர்க்கறதுக்கு அவமானமா இருந்தா வெள்ளை பண்ணி வள. ஒரு வெள்ளை பணியோட கறி 1 கிலோ என்ன விலை தெரியுமா உனக்கு? 70 ரூபாய். ஒரு முழு பணியினுடைய எடை கிட்டத்தட்ட 200 கிலோ. 200 × 70 14,000 ரூபாய். ஒரு பண்ணிக்கே 14,000னா ஒரு பண்ண வச்சேன்னு வச்சுக்கோ, உனக்கு எவ்வளவு காசு கிடைக்கும்? கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அதத்தானே இன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல 3 ஸ்டார் ஹோட்டல்ல மாறி மாறி வந்து வாங்கிட்டு போறாங்க. கொஞ்சம் நல்ல உரைக்கிற மாதிரி சொல்லுங்கண்ணே. இப்பேற்பட்ட பொண்டாட்டி கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். இனிமேலாவது தங்கச்சி பேச்ச கேட்டு வாழ்க்கையில உட்பட வழி பார். மாப்ள, அவளுக்காக கிடையாது, உனக்காண்டி வேணா நான் அவ கூட சேர்ந்து பண்ணி மேய்க்கிறேன். என்னங்க, இப்பதான் நீங்க என் புருஷன். சரி சரி சரி, இதெல்லாம் உள்ள போய் வச்சுக்கலாம். வாங்க வாங்க வாங்க. வண்டியோட கொடுத்து முடிச்சோம்ல. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? டேய், உனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், எங்க 2 பேருக்கு ஹிந்தியா தெரியும். ஹிந்தி பேசுற மொகரகட்டே பாரு. என்னடா டிராபிக் ஜாம் பண்றீங்க? நடு ரோட்ல லாரியை நிறுத்தி பண்ணி ஏத்துறீங்க. இதென்ன ஸ்லம் ஏரியாவா? ஒரு பக்கம் இட்லி கடை, இன்னொரு பக்கம் பண்ணி வியாபாரம். என்ன மாமா இது? கார்ப்பரேஷன் போன் பண்ணுவாப்ல, எல்லாத்தையும் கம்பியான வச்சிருவாங்க. என்ன மாதிரி டீசன்ட் பீப்பிள் இருக்கிற ஏரியால உன்ன மாதிரி நாஸ்டி ஃபெல்லோஸ் எல்லாம் இருக்க கூடாது. இந்த தொழில் பண்ணனும்னா நீ கூவம் பக்கத்துல இருக்கிற ஸ்லம்ல போய் இருப்போ. போகல என்ன பண்ணுவ? டாப் கியர் போட்டு தூக்கிடுவேன். தூக்குடா பாப்போம். அடவோ மூஞ்சில எப்படி அடிக்க வைக்க? சோத்தங்கை வச்சாலே நாத்த தாங்க முடியாது. பீச்சங்கை வரியா? உங்கள மாதிரி நாங்க என்ன ஊரை ஏமாத்தி காரு பங்களான்னு வாங்கி வச்சிட்டு இருக்கோம் நினைச்சீங்க? இத பார், எவனாவது எங்க தொழிலை பத்தி கேவலமா பேசுறீங்க, அவனை கொட்டப்ப கட்ட பிஞ்சு பிஞ்சு. பெரிய இன்டர்நேஷனல் பிசினஸ், வெக்கமெல்லாம் ஒரு கணக்கு வேற எழுதிட்டு இருக்கா. உனக்கு மட்டும் தான் துப்ப தெரியுமா? எங்களுக்கு தான் துப்ப தெரியும். துப்பு. டேய், கட்டணம் முன்னாடி துப்பு சொல்றியா? நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா ஒரு ஆம்பளையாடா? அவன் நான் துப்பியா? என்ன மேன், என்ன குடும்பத்தோட தெருவில் நின்னு துப்பி விளையாண்டுட்டு இருக்கீங்களா? ஏதாவது நேர்த்தி கடனா உங்களுக்கு? இவங்க 2 பேரும் தான் முதல்ல துப்புனாங்க மாப்ள. அவன் துப்புனா உன் புத்தி எங்க போச்சு? பழிக்கு துப்பிட்டேன். உன்னை திருத்தவே முடியாது. ஒரு மாஜி கவர்மெண்ட் சர்வெண்ட், ஒரு லோக்கல் பண்ணி மேய்க்கிறவங்க, இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க தெருவுல. அதை நீ வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற. ஃபாரின்கார பொறம்போக்கு என்ன? ஏய் வெள்ள பண்ணி கவர்னர், லாரிக்குள்ள Dress போடாம நிக்குது, நீ வெளிய Dress போட்டுட்டு நிக்கிற. ஏய், உன் மிஸ்ஸஸ் ஓவரா பேசுறா, சொல்லி வை. அவ என்னையே அப்படிட்டாடா காலகாலமா பேசிக்கிட்டு இருக்கா. உன்னைய பேசலாம் மட்டும் கண்டுக்கணுமாக்கணும். அதெல்லாம் உனக்கு ப்ரௌடா? அதுல உனக்கு பெருமையாடா? எல்லாம் உன்னால வந்தது. உன்னை யாருமே இந்த ரூட்ல எனக்கு வீடு கட்டி வைக்க சொன்னது? ஒன்னு வீட்டை மாத்து, இல்லாட்டி ரூட்டை மாத்து. இப்ப நான் எந்த வழியா நான் வெளிய போறது? வேணும்னா நானே என் புருஷனை பிரிட்ஜ் கட்டி கொடுக்குறேன், அதுல போடா. பிரிட்ஜ் நல்ல ஐடியா. மேயர் இது விஷயமா பேசுறேன்.
என் பொண்டாட்டில சரியான ஆம்பளையா இருந்தா பேசி ஜெயிச்சு பாருங்கடா. நானே முடியாம தாண்டா அவன் சொல்றது இன்ன வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் இருக்க வரைக்கும் என்ன விட்டுறாது. என்ன விட்டுறாங்க? சரியா இருக்கும். நைனா ரோடு சீன் பாத்துக்கா நைனா நீ. இதான் ரோடு சீன். இவங்கள நம்புன நடு ரோட்லயே அனாதியா நிக்க வேண்டியதா நீ. நான் பாத்துக்கிறேன், நான் ஓடி போய் ஏறிக்கிறேன். மருமகளே, 1 கிலோ போர் கூட. என்னத்துக்கு? ஃபைல்ஸ் கம்ப்ளைண்ட். டப்பு. பர்ஸ் வீட்ல வச்சிட்டு வந்தேன். நாளைக்கு தரேன். ராஜா, கடன் அன்பை முறிக்கும். இனிமேல் முறியறதுக்கு நம்ம குடும்பத்துல என்னப்பா இருக்கு? 1 கிலோ கொடு ஜெனிஃபர். ஜெனிஃபர், நம்மட கடிக்கிற அந்த பன்னி ஒண்ணு இருக்குல்ல, அத கொஞ்சம் இறக்கி விட்டு. ஏன் பண்ணிக்கு ஃபைல்ஸ் ஒண்ணா கடிச்சா அதுக்கு சரியாயிரும். இங்க சந்தோஷம் எங்கடா இருக்கான்? நீ இங்கதான் இருக்கியா? ஏண்டா வீட்டுல என் தங்கச்சி அனாதை அள விட்டு இங்கடா அவளோட கூத்தடிச்சுக்கிட்டு இருக்க? காட்டு மிராண்டி, உன்னை இவளை யாரா உள்ள விட்டது? வாசல்ல செக்யூரிட்டி தண்ணி போட்டானா? முட்டாள், உன் சிஸ்டர் கூட நான் எப்படி டான்ஸ் ஆட முடியும்? டான்ஸ் ஆடுற பாடி ஆடாது. பூதம் மாதிரி வைத்து இவ்வளவு பெருசா வச்சிருக்கா. அவ கூட இந்த மாதிரி சேர்ந்து ஆட முடியுமாடா? அவ அப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். இப்ப புது தங்கச்சி ராஸ்கல். என்ன அநியாயமா காவி நடக்குது? நீங்க எல்லாம் குடும்பம் நடத்துறவங்களாயா? புருஷனும் பொண்டாட்டி இப்படி ஜோடி சேர்ந்து வந்து குடிச்சிட்டு கும்மாள போறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? She is not my wife. My wife is there. ஐயோ, உன் புருஷன் எங்கடி? My husband is there. அட பாவிங்களா, அசிங்கமா இல்ல, வெக்கமா இல்ல? உன் புருஷன் இன்னொருத்திக்கு விட்டு கொடுத்துட்டியா? உன் பொண்டாட்டி நீ கை மாத்திட்டியா? அடியே வா. What else is gathering? Come on, let's go. வெளியில போங்கடா. என்னடா புருஷன் பொண்டாட்டிய மாத்திட்டு கூத்து அடிக்கிறீங்க? ஓடுங்கடா. என்ன நடக்குதுனே தெரியலடா. ஐயோ, ஃபாரின் ட்ரிங்க்ஸ்லாம் வேஸ்டா போகுதேடா பாவிங்களா. பிராந்தி பாட்டில அடிக்க வச்சிருக்கீங்க. நிக்காத ஓடு. ஐயோ, பண்ணி பார்ட்டிங்க வந்து ஃபாரினர்ஸ் அடிக்கிறாங்களே. இனிமேல் இந்த மாதிரி கிளப்பு இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்க கூடாதா? இதுக்கெல்லாம் டேபிள் சேர் வர அடி திம்சம் பண்ணிடுறா பாரு. ஏய் தல தல. ஏய் ஏய். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்கள் ஓடிலே. அட பாவிங்களா, ஓடாதீங்கடா. இன்சூரன்ஸ் இருக்குடா. சொன்னா கேளுடா, போறீங்க. டோன்ட் கோ, ஸ்டே கூல். இந்த பார், இனிமே நீ இந்த மாதிரி கிளப்பே நடத்த கூடாது. அத மீறி நடத்துன என் தங்கச்சி விதவையானாலும் பரவாயில்ல, உன்னை உசுரோட வச்சு கொளுத்து ராஸ்கல். பாடி போடா. அட பாவிகளா, புல் போதையில இருக்கிற ஒவ்வொருத்தரும் குழந்தை மாதிரிடா. அவர் ஏடா போட்டு அடிக்கிறீங்க? என் கிளப் ஃபுல்லா அடிச்சு உடைச்சிட்டீங்களாடா? நாளைக்கு வர்றேன்டா, இந்த சந்தோஷ் யாருங்கிறத காட்டுறேன்டா. டேய் ரெட்பிரி, மண்ணகட்டி வெளியே வாடா. நீ வரமாட்டடா, நான் உள்ள வந்து உன் கதையை முடிக்கிறேன்டா. இன்னையோட உன் சாப்டர் க்ளோஸ்டா. ஒழுக்கமா நேர்மையா தண்ணி அடிக்கிறதுக்கு ஒரு கிளப் ஓபன் பண்ணா அதை ஆள் வச்சு அடிக்கிற. நான் எவ்வளவு டென்ஷனா வந்திருக்கிறேன். நீ என்னடா நான் ஃபர்ஸ்ட் நைட் எஃபெக்ட்ல ஆப்பிள் வெட்டி சாப்பிட்டுட்டு இருக்கேன். உனக்கெல்லாம் ஒரு மூச்சா? ஏய், என்ன மல்லாக்க போட்டு நாய் மாதிரி கவனிக்கிற? ஆகாட்டியா, ஆகாட்டி, ஆகாட்டி. வர்ற அவசரத்துல புல்லட் போட மறந்துட்டேன் போல இருக்கு. சை, நல்ல வேலை. சுட்டு இருந்தீங்கன்னா அம்பானு கூப்பிடுற வாய் அகோரமா கிழிஞ்சிருக்கும். அப்படியா? கமெண்ட் அடிக்கிற? எந்திரியா, எந்திரியா. ஓவர் வெயிட் என்ன தூக்க முடியாது. எந்திரி, ஓவர் வெயிட் எந்திரியா. என்னமே நினைச்சிட்டு இருக்க? என்கிட்ட டபுள் கேம் ப்ளே பண்றியா? டைரக்டா என் கூட மோதுறதுக்கு பயந்துகிட்டு இன்டைரக்டா மோதுறியா? உன் பையன் அந்த கருப்பு ஓனானையும் அந்த பண்ணி மேய்க்கிற பொம்பளையும் சேர்த்து விட்டு என் கிளப்புக்கு அனுப்புறியா நீ? அவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? என் கிளப்பையே அடிச்சு உடைச்சு நாசம் பண்ணிட்டாங்க ஐயா. அப்படியா? ஆமாயா, போய் பாரு. இங்கிலீஷ் படத்து கிளைமாக்ஸ் மாதிரி டேமேஜ் ஆகி கிடக்குது கிளப்பு. ஏன் அப்படி பண்ண? இப்ப எனக்கு நடந்த இன்சல்ட்டுக்கு என்ன பண்ண போற? என்னமா இப்படி பேசுறீங்க? நேரா போற, எல்லாத்தையும் செருப்பால் அடிக்கிற, மொத்த குடும்பத்தையும் கால் வந்து மன்னிப்பு சொல்றேன். ஓகே, ஃபாலோ மீ. அதுலயும் ஒரு டேஞ்சர். என்ன மாப்ள? எல்லாம் ஸ்லம் பீப்பிள், ரவுடி எலிமெண்ட்ஸ். போனோம்னா பெண்ட கழட்டிடுவானுங்க. நம்ம உயிருக்கே ஆபத்தா போயிருமே. அடியால வச்சு அடிப்போம். அத்தனை அடியாலும் சரி, இவன் ஒரு ஆளும் சரி. யாரு? நம்ம வீட்லயே ஒரு ஆள் இருக்கானே, டாடா சஃபாரி சைஸ்ல. சின்ன மாப்ள சொல்றீங்களா? அந்த பாடி முன்னாடி போனாதான் நம்ம பாடி சேஃப்டியா இருக்கும். பின்னாடி கூப்பிட இறங்கத. யோ வாயா, சின்ன மாப்ள வா. என்ன நடந்ததுன்னு தெரியுங்களா? சி வாய மூடு. எல்லாம் தெரியும், எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். டாடா சஃபாரி கேட்டீங்களா? மறுபடியும் டபுள் கேம் ப்ளே பண்ணா? ஏய் லுக் 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 மேன், உனக்கு எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இருக்கு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஏதோ இந்த நேரத்துல உதவி நீ என் கால்ல விழுந்து கெஞ்சற. இப்ப வந்திருக்கிறது பணக்காரனுக்கு ஏழைக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனை. இந்த நேரத்துல நம்முடைய ஒற்றுமையை நம்ம காமிச்சாகணும். ஏன்னா நம்ம எல்லாரும் பணக்கார வர்க்கம். வர்க்க ஒற்றுமை ஜிந்தாபாத். ஷட் அப். ஃபாலோ மீ. இது
என்ன மேன் சித்திர பொருட்காட்சியை வேடிக்கை பார்க்குற மாதிரி பாக்குற? என் கிளப் அடிச்சு நொறுக்கிட்டு இவங்க விழா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதை வேடிக்கை பாக்குறியா? கூப்பிடுமே அந்த பண்ணி பார்ட்டி வத்தல் முறுக்கு பார்ட்டி எல்லாம் வெளியே கூப்பிடியா? ஏய் எல்லாரும் வெளியே வாங்கடா. இல்ல நான் மொத்த குடும்பத்தையும் வீட்டோட வச்சு கொளுத்தி போடுவேன். எனக்கு இருக்கிற தைரியத்துல தான் சவுண்டே விட்டேன். உன் பேரு உண்மையிலேயே மண்ணாங்கட்டியா இருந்தா, நீ சரியான ஆம்பளையா இருந்தா கொளுத்தியா பாப்பா. இனி என் ஃபாதர் மேலே ஃபயர் பாக்ஸ் தூக்கி போடுறான். உயிரோடு இருக்கும்போது உனக்கு கொல்லி வைக்க பாக்குறான். நீ பார்த்து சும்மா நிக்கிற. வைப்பான் என்ன டேய்? எதுக்குடா மாப்பிள்ளையோட கிளப்ப போய் அடிச்சு வரீங்க? மரியாதையா அவர் கால் விழுந்து மன்னிப்பு கேளுங்க. காலை தூக்கு மாப்பிள்ளை. டேக் இட். நான் ஐயா அவன மன்னிப்பு கேட்கணும். மரியாதையா அந்த வெண்குஷ்டக்காரன் என் கால்ல வந்து மன்னிப்பு கேட்கணும். ஐயால உடம்புல ஒரு பயலுக்கு உயிர் இருக்காது. இந்த பார், ஒழுங்கு மரியாதையா என் தங்கச்சியை கூட்டி போய் இந்த பயல குடும்பம் நடத்த சொல்லு. இல்ல கிளப்பு மட்டும் இல்ல, ரோட்ல கண்ட இடத்துல அடிபட்டு செத்து போவீங்க நீங்க. கெட் பேக். ஒரு 10 தள்ளி நின்னு கிட்டல வரதா போ. ஏன் பண்ணி ஸ்மெல் அடிக்குது மேன். பேட் ஸ்மெல். ஏய் தொழில பத்தி பேசாத. ஆமா பெரிய மல்டிநேஷனல் கம்பெனி வச்சு நடத்துறா. போடா டேய். ஏய் இவ்வளவு பெரிய உடம்பு எது கூட்டி வந்திருக்க? அவுட் விடு மேன். அவுட் விடு. அதான் இறங்கு மாப்பிள்ளை. யோ நீ போய் ஆரம்பிடா. ஏய் ஏய் அப்ப மேல வந்து நீங்க அந்த ஆளு தள்ளி விட்டா. அவன் தள்ளி விட்டா மேல வந்து விடுவியா நீ? ஏய் 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 பைல்ஸ் வச்சுக்கிட்டு மோதி பாக்குறா நீ. வாயா ஒத்து குத்த. வாயா. என்ன மேன்? ஏய், ஏய், கல்லா கண்ண மல்லே சிவரி நினைப்பா. சிட்னி ஒலிம்பிக்ஸ் வேடிக்கை பார்க்கற மாதிரி பார்க்கற. என்னன்னு கேட்க மாட்டே நீ? மாமா என்ன இது புலிவேஷ்? சண்டை ஆரம்பிங்க. தானே வீடு கட்டிட்டு இருக்கேன். வீக்னஸ் பார்த்து அடிக்க வேணாமா? வீக்னஸ் தெரிஞ்சிருச்சு. ஏய் நம்ம கட்டிங்க. ஏன் கட்டிங்க பாரியா? ஏன் கட்டிங்க பாரு. கட்டிங்க காட்றீ கட்டிங்க. ஐயோ இந்த காலா. டேய் மாமாவையா உதைச்ச? ஆமா. டிரைவர் எஸ்கேப் ஆவா. யாரா உனக்கு டிரைவர்? ஐயோ அடிக்கறாங்களே. ஸ்டாப். கர்ச்சீஃப். யூ கேரி ஆன். ஜலிமே